புதைக்குழிகள் ஏற்பட்டுள்ளன. சரியான காரணம் தெரியாததனால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இது ஏதோ பயங்கரமான உயிரினத்தின் செயலாக இருக்கும் என்று அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதைக்குழியிலிருந்து வர மிருகங்கள் பல்லாயிரம் வருஷமா தூங்கிட்டு உயிரினங்கள் மேல மோதி இதை பற்றி சரியான தகவல்கள் யாருக்கும் தெரியவில்லை. இதனால் நாட்டுக்கு எந்த எதிர்பார்க்கின்றார்கள். இந்த சம்பவத்தால் 8000 அடிக்கு மேல் இருக்கும் நபர்கள் உயிர் பெரும்பாலான நகரங்கள் அழிக்கப்பட்டன. 8000 அடி உயரத்தில் உள்ளவை எவையும் உலகளாவிய உயிர் நாடி 8000 அடிக்கு மேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். 8000 அடி உயரத்திற்கு மேல் தான் உங்களால் மேற்பட்டதுக்கு செல்ல முடியும் என்றால் உடனே ஹே ஹண்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஹண்டர், நான் மற்ற மக்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தானே சொன்னீங்க நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு. டெய்லி நைட் உனக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ ஓடும்போது உன் லங்ஸ் சீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சாரி டாட். என்னால உன்னை இழக்க முடியாது, முடியவே முடியாது. தயவு செஞ்சு நீ அதை புரிஞ்சுக்கோ.
இது ரொம்ப ஹெவியா இருக்கா? ஆமா. கொஞ்சம் பொறுங்க. ஒரு கை குடிங்க. சரி. நீ காலைல என்னாச்சு? அவன் லைனை கிராஸ் பண்ணி போயிட்டான். அதுவும் அந்த ரெட் ராக் செட்டில்மெண்ட்டை வேடிக்கை பார்க்கறதுக்காக. இங்க இருக்கிற ஒரே சின்ன பையன் இவன் தான். அவன் தனிமையில இருக்கான். ஆனா உயிரோட இருக்கானே. நமக்கு அதையும் மீறி தேவை இருக்கு பில். அதாவது நீ இங்க பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா அவனுக்கு மலை உச்சி ஜெயில் மாதிரி இருக்கு. அவன் அங்க ரெட் ராக்க பாக்குறதுக்காக மட்டும் போகல. அந்த லைன் அங்கதான் எல்பா ஃபயரோட கிராஸ் பண்ணுது. அவன் கடைசி அவங்க அம்மாவை பார்த்ததும் அங்கதான். க்ரோஸ் நெஸ்ட் ரெஃப்யூஜியின் அறிக்கைப்படி அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்காக 5 பேர் கொண்ட குழுவை அனுப்பியுள்ளனர். ஆனால் இதுவரை யாரும் திரும்பவில்லை. ஆனாலும் அவர்கள் இதில் நம்பிக்கை இழக்கவில்லை. அவர்கள் இருக்கும் அறிகுறி தெரிகிறதா என்பதை பார்க்க எங்களை அவர்கள் அனுப்பியுள்ளனர். அவங்க எந்த ரோடு வழியா போனாங்க? அப்பர் வேலில இருக்கிற சுகர் லோஃப் ரன். எனக்கு புரியுது. நீ நீனாவை நம்புற. ஆனா இது ஒரு சூசைட் மிஷன். உலகத்தை காப்பாத்துறது ஒன்றும் ஓ வேலை இல்ல. ஒண்ணும் இல்ல கண்ணா, நான் இங்கதான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். அவ்வளவுதான். நல்லா இழுத்து மூச்சு விடு. நிதானமா பொறுமையா மூச்சு இழுத்து விடு. நல்ல மூச்சு இழு. அப்படிதான். அவ்வளவுதான். சரியாயிடுச்சு. ஓ, ஐ லவ் யூ கண்ணா.
அதனால இந்த வைக்கோலை வச்சாதான் நிலத்துல விளையிற உருளைக்கிழங்கு நல்ல கதகதப்பா இருக்கும். குளிரா இருக்கும் போது இந்த வைக்கோல் தான் உதவும். நிலத்துல பனி படராம பாதுகாக்கும். அதனாலதான் கதகதப்பா இருக்கும். புரியுதா? இதை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நீ இதை விடும்போது சரியான நேரத்துல அந்த ஸ்ட்ரிங்க வெளியே விடணும். புரியுதா? அப்படிதான். இன்னைக்கு ஹண்டரோட பிறந்த நாள். என்னோட மேக் அண்ட் சீஸோட கடைசி பாக்ஸ் வேணுமா? அதுக்கு பதில் நான் இது கொடுக்கறேன். பெருசா இல்லைனாலும் இது இது போதும். சூப்பர் டாடி, எப்படி உங்களுக்கு இது கிடைச்சது? இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியாத ஆட்களா? ஹாப்பி பர்த்டே. டாட், இப்போ ஏன் நீங்க ரேடியோல யூஸ் பண்ண மாட்டீங்க? ஓ, மத்த ரெஃப்யூஜிஸ்க்கு சிக்னல் பண்ணதான் இப்ப நம்ம கிட்ட ஃபிளாக்ஸ் இருக்கே. ஆனா அது அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்காதே. ஏற்கனவே நம்ம மெஷின்களுக்கெல்லாம் உபயோகிக்கிறதுக்கு போதுமான எலக்ட்ரிசிட்டி இல்ல. அதுலயும் வின்டர் காலத்துல சீக்கிரமே இருட்டிடுது. அப்ப நீங்க போக போறீங்களா? அதுதான் உன்கிட்ட இருந்த கடைசி ஃபில்டர். இன்னும் நிறைய வேணும். இல்லன்னா உனக்கு தான் முடியாம எனக்கு போயிடும். அப்படி ஆகாது. அது அப்படி இல்லடா கண்ணா. எப்ப? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இதை சார்லி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் உறுதியா சொல்றேன், அவன் என் கூட இருக்க முயற்சி பண்றான். அவருக்கு 80 வயசு ஆகுது. நான் இங்க வந்து 3 வருஷம் கழிச்சுதான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஹண்டர் எங்க? தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ஃப்ரைடே நைட் தெரியுமா? அப்படியா? இதுவே இது முன்ன மாதிரியே இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? நான் என் ஃபாதர் இன் லாவோட 19th ஹோல்ல இருந்திருப்பேன். ஐம் சாரி, என்னால உங்களை அப்படி கற்பனையே பார்க்க முடியல வில். நானும் அப்படியெல்லாம் இல்ல. ஆனா தாராவோட குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அடிச்சு நம்ம கிட்ட ஃபில்டர்ஸ் இல்ல, அதனால நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஹலோ நீனா, எப்படி இருக்க? இன்னும் குடிக்கிறது நிறுத்தலையா? அதான் என்ன சாக விடாம தடுக்குது. உனக்கு எப்படி இருந்தது? அதுதான் நான் ஒண்ணு கொல்லாம இருக்க தடுக்குது. நான் நாளைக்கு கிளம்புறேன். போல்டருக்கு போறேன். கடைசியா நீ இதுதான் சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு வேற வழி இல்லை. நீ செத்துருவ. அதுங்களை கொல்ல முடியாது. அது உண்மைனா நீ இன்னும் இந்த பைரேட் பிளாகும் செவத்துல ஒட்டி வச்சிருக்க மாட்டேன். போறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழி பார்த்திருக்க. அப்படி சேஃபான வழின்னு எதுவும் இல்லை. எனக்கு எல்லா மேப்பையும் தெரியும், எல்லா வழியும் தெரியும். 2 நாள் நடக்கணும், முழு நேரம் அந்த லைனை தாண்டி தங்க முடியாது. ஹண்டரோட மெஷின் கடைசி ஃபில்டரும் காலி ஆயிடுச்சு. போல்டர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அது நிறைய இருக்கும். நான் போலன்னா ஹண்டர் செத்துடுவான். அந்த இடத்தெல்லாம் கொள்ளை அடிச்சிருப்பாங்க. அதை திருட யாருக்கும் நேரம் இருந்திருக்காது. லைனை கீழே 12 தடவைக்கு மேல போக வேண்டியிருக்கும். அத்தனை தடவை என்கவுண்டர் பண்ணி உயிர் பழைக்க முடியாது. நீ பொழைச்சு வந்தியே. அது என்னோட லக். லக் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது எப்பவும் உதவாது. அதுங்களோட மோதி உயிர் பழைச்ச ஒரே ஆளு நீதான். அதுங்களை பத்தின எல்லா விவரமும் உனக்கு தெரியும். அதுக்கு என்ன உதவி பண்ண சொல்றியா? போலாம், போய் ஒன்னா சாகலாம்.
ஆனா போன வருஷம் நீ உன்னோட பழைய லேபுக்கு போனா அதை கொல்றதுக்கு வழி கிடைக்கும்னு நம்பினல. அதனால தானே தாரா உன் கூட வந்தா. போல்டருக்கு போக என்கிட்ட வழி இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கு. லைனுக்கு கீழே 2 தடவை தான் போகணும். 2 தடவையா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மைதான். கேல்வே சுரங்கம் அது மலைகளுக்கு நடுவுல போகுது. மைனா? மைன்லாம் கதைக்காகாது வில். அதான் உன்னோட பிளானா? அது என்ன பொறுத்த வரைக்கும் சாகறதுக்கான வழி. என்னோட கம்பெனி அங்க ஒரு பெரிய வேலை பார்த்திருக்காங்க. அந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். அந்த சுரங்கத்துல நான் போயிருக்கேன். உனக்கு எதுவுமே தெரியாது. நீ அவநம்பிக்கையாளன். அவநம்பிக்கையாளர்கள் கொல்லப்படுவாங்க. காலையில 8 மணிக்கு கத்தீட்ரல் பாயிண்ட்ல சந்திக்கிறேன். நான் வரேன்னு யார் சொன்னா? நீங்க வந்த நாள்ல இருந்து அதுக்காக தான் தயாரா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படியே ஒவ்வொரு ராத்திரியும் அந்த ரீப்பர் ஸ்கேல சுட்டுட்டு இருக்க. அதுங்களை கொல்றது மட்டும்தான் உன்னோட ஒரே குறிக்கோள். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் நீ பாத்துட்டு இருக்க. நீ எனக்காக செய்யலனாலும் தாராவுக்காக செய்யணும். வெல், லைன்ல இருந்து போல்டர் 2000 அடி கீழே இருக்கு. ஒருவேளை நீ எங்க போனாலும் அதுங்க உனக்காக காத்துட்டு இருக்கும். அதுங்க ஒண்ணு போதும், நீ காலி. எனக்கு தெரியும். நீனா அது நெருங்கி வந்துருச்சு. நான் சொல்றது கேக்குதா லீனா? அது இந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருக்கு. நீ வலது பக்கமா இரு. இதுக்கு மேல என்னால மூச்சு அடக்க முடியாது. ஷூட் பண்ணு. வேணாம் ப்ளீஸ். நாம கீழே போறோம். அட கடவுளே, ப்ளீஸ். தாரா, என்னால முடியல. ரொம்ப நன்றி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் நாளைக்கே கிளம்பணும். இருக்கிறது 4 நாளோ இல்ல 5 நாளோ தான் வரும். நான் வேணும்னா இங்க இருக்கேன். ஜீரோல இருந்து 200 யார்ட்ஸ் மாத்தியாச்சு. அப்பதான் தூரத்துல இருக்கிறத நம்மளால சுட முடியும். ஓ, ஏபி ரவுண்ட்ஸ் இதெல்லாம் என்னுடைய சொந்த கலெக்ஷன்ல இருக்கிறது. 556ல இருந்து நான் அதை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கியிருக்கேன். உனக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் பிளான் வச்சிருக்கியா? நீ இங்க இருந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போய் சாக போறியா தாரா மாதிரி? ஐம் சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, சொல்லிருக்க கூடாது. ஹே டிம், யா, என்னோட கியர். கேடி, நீ என்ன பண்ற? உன் கூட வரேன். இல்ல, வர முடியாது. உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல வில். உன்னால அங்க தனியா போக முடியாது. உன் பின்னாடி பார்க்க ஒரு பார்ட்னர் தேவை. அதுக்குதான் நீனா என் கூட வரா. அப்படின்னா நான் நிச்சயம் வருவேன். அவங்களுக்கு இங்க யாராவது வேணும்ல. கீழே எப்படி இருக்குன்னு பார்த்தாகணும். எதுக்கு? அதனால என்ன ஆக போகுது? நம்ம மூழ்கிற கப்பல்ல இருக்கிற எலிகள் மாதிரி நம்ம தப்பிக்க வழி கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு அவசியமே இல்ல. நம்மளால இங்க கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியும், ஹண்டரை தவிர. எனக்கு எப்பவும் இப்படி வாழ பிடிக்கல வில். நம்ம 2 பேருக்கும் தெரியும் ஹண்டராலேயும் முடியாதுன்னு. அத முடிவு பண்ற வயசு இல்ல அவனுக்கு. அவனுக்கு 8 வயசு தான் ஆகுது. நம்ம அதுங்களை எதிர்த்து சண்டை போட போறோம் வில். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம். உன் உதவி எங்களுக்கு தேவையில்ல. உனக்கு யாரோட உதவியும் தேவைப்படாது நீனா. உன்னை நோக்கி ஒண்ணு வந்து அனுபவம் இருக்கா? ரொம்ப பக்கத்துல தூரத்துல மின்னுட்டு இருக்கிற வெளிச்சம் மாதிரி இல்ல. அது ஆட்களை கீழ்ச்செறிஞ்சிரும். புல்லட் கூட அது தொலைக்காது, தெரிச்சு விழுந்துரும். அது மூஞ்சிலே நம்ம சுட்டா கூட நமக்கு ஓடுறதுக்கு சில நொடிகள் தான் கிடைக்கும். நாம அங்க போய் சாக போறோம். ஆனா நீதான் முதல் ஆளா இருப்ப.
நான் சீக்கிரமே வந்துடுவேன். அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. கண்டிப்பா வருவேன். ப்ராமிஸ். முதல்ல ஆல்டா வெஸ்டா ஸ்கீ ஏரியாவுக்கு போலாம். அங்க இருக்கிற ஸ்கீ லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கரண்ட் வேணும்ல. அவங்க கிட்ட பேக்கப் ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. 992 டேஸா அது சும்மா தான் இருக்கு, அதனால அது வேலை செய்யாது. பேட்டரிஸ் காலியாகாம இருந்தா நான் அதை இயக்க பாக்குறேன். அப்படின்னா போல்டர்ல என்ன இருக்கு நீனா? என்னோட பழைய லேப் இருக்கு. நீ கேல்டெக்ல ப்ரொஃபஸர்னு நினைச்சேன். ரிசர்ச்சர். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித் தர முடியாது, அது முட்டாள்தனமானது. கால்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா முட்டாள் மாதிரி உனக்கு தெரியுதுல? அப்படின்னா அது நம்மள என்ன செய்ய போகுது? கால்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல கேட்டி. எதுக்கு இப்படி நடந்துக்கிற? கொஞ்சம் நல்லா தான் பேச. இப்படி பேசுறதுல என்ன பிரச்சனை? கீழே அத முழிச்சிட்டு இருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுவும் சரியா தெரியல. நீ வச்சிருக்கிறது ஒன்றும் காம்பஸ் இல்லையே. இல்ல. அதை ட்ராக் பண்ண வழி கண்டுபிடிச்சிங்களா? பயோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் மூலமா. பூமியில் இருக்கிற மற்ற மிருகங்களை விட அது ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை உருவாக்குது. அரை மைல் சுத்து வட்டாரத்தில் இருந்தா இந்த முள் அதுங்க இருக்கிற பக்கம் திரும்பிடும். ஸ்கீ ஏரியாஸ்க்கு அப்படின்னா இன்னும் 2 மைல்ஸ் இருக்கா? காட்டு வழியா போன 1 மைல் தூரம் தான். நீ உண்மையிலே எக்ஸ்பர்ட் தான். 8000 அடிக்கு மேல வர்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு அதோட மனசை மாத்திக்காம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுல ஏதாவது காட்டுதா? இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல, அமைதியா தான் இருக்கு. இதுல இருக்க ஏதாவது நமக்கு பயன்படலாம். ஆல்ரைட், இப்ப வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது. நீடில் நகர்ந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இங்க கொஞ்சம் குண்டுகள் இருக்கு, கொஞ்சம் ஃபிளேர்ஸ் இருக்கு. ஜாக்பாட். அதை யூஸ் பண்ண தெரியுமா? பேசிக் ட்ரைனிங் முடிச்ச ஒரு 18 வயசு ஆளுக்கே தெரியும். என்னால இதை புரிஞ்சுக்க முடியாதா? தேவையில்லை. அப்ப நீ இதை ஏற்கனவே பயன்படுத்திருக்கியா? நான் டெக்சாஸ்ல இருந்து வந்திருக்கவே. நான் லூசியானால இருந்து. அதுக்காக எங்க அப்பா எனக்கு என்ன கிரனைட் லான்ச் பண்ண சொல்லி கொடுத்தாரா? நீனா, ஏதாவது கிடைச்சதா? நீனா, நம்ம போகலாமா? 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நான் ஒரு ரீப்பர் ஸ்கேலை தேடிட்டு இருக்கேன். அவ இங்க இருக்கணும்னா இருக்க விட. அவளை விட்டுரு. அவ நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலி நான் உங்களுக்கு தேவை. ஏன்னா நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது.
வாய மூடு நீனா. நம்ம 2 பேருக்குமே தெரியும் உன் மனசுல யாரை நினைச்சிட்டு பேசுறேன்னு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தானே. உனக்கு என்ன தெரியும்? யாரு முதல்ல செத்தாங்கன்னு தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? Come on. நிறுத்துங்க. தெரியாம பேசாத. எனக்கு ஒண்ணு பிடிக்கல நீனா, எப்பவும் பிடிக்காத. நான் ஒன்னும் குறை சொல்ல மாட்டேன் கேட்டி. என்ன விட நான் நல்லாதான் இருக்கேன். அதுங்கெல்லாம் எங்க இருந்து வந்தது? 3 வருஷம் நம்ம தொல்லை இல்லாம இருந்தது. நில்லு, ஒரு நிமிஷம். மலையோட உயரம் 8000 அடி. 10-15 நிமிஷம் மேல போனா நம்ம சேஃபா இருக்கலாம். அதுக்கப்புறம் சேர் லிஃப்ட் சரி பண்ண பாக்குறேன். நாம அந்த இடத்துக்கு இன்னும் வேகமா போகணும். அதுங்க வருது. அது அங்க பாரு. ஓடுங்க. நம்மளால லைனுக்கு போக முடியாது. நம்ம ஓடணும். அது ரொம்ப தூரம். நம்ம லிஃப்ட்ல போலாம். ஒருவேளை பேட்டரி வேலை செய்யாம போச்சுன்னா? அவ சொல்றது சரிதான். என்னை கவர் பண்ணிக்கோ. ஓகே. Come on, Will. On. வேலை செய்யலையே. சீக்கிரம். ஸ்விட்ச் ஆன் பண்ணு. அடி உயரம்.
யோசிக்காம குதிச்சிடு. Come on, Katie. சீக்கிரம் சீக்கிரம் குதி. குதி. அடச்சே, புல்லட் இல்ல. என் கையை விட்டுறாத. விட மாட்டேன், பயப்படாத. நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. 8,000. நம்ம தப்பிச்சிட்டோம். ஓடு ஓடு ஓடு. வேகமா கேட்டி. எல்லாரும் ஓகேவா? ஐயா, பதினெட்டு வருஷம் பழமையான சிங்கிள் மால்ட். அந்த கிரெனேட்ஸ்லாம் ஒண்ணுமே செய்யல. இன்னொரு நைட் உயிரோட இருக்கிறதுக்காக. இது வித்தியாசமா இருந்தது. அதுங்களை நெருக்கமா பார்த்தது. நம்மளோட உலகத்தை நம்ம அதுங்களோட ஷேர் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த ஜீசஸ் ஃப்ரீக் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. இந்த ரீப்பர்ஸ் தான் மனிதனோட பாவ கணக்குகளை தீக்க வந்திருக்கலாம். கடவுள் கொடுத்த ஆப்பிளை சாப்பிட்டு கார்டன் ஆஃப் ஈடனை அழிச்சு அதனால கிடைச்ச அறிவுக்கான தண்டனை இது. அதை நான் நம்ப மாட்டேன். அப்புறம் நீ எதை தான் நம்புவ? அதெல்லாம் பூமியோட புதிய வேட்டையாடும் மிருகங்கள். நம்மள அதுக்கு ஏற. அப்படின்னா நம்ம இடத்த நம்ம எப்படி பிடிக்கிறது? திடீர்னு எங்க இருந்ததுங்களா இவ்வளவு மொத்தமா வந்தது? யாருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கல. உனக்கு அதை பத்தி தெரிஞ்சா தானே எப்படி கொல்றதுன்னு தெரியும். அதுக்கு முதல்ல அது நம்மள கொல்லாம இருக்கணுமே. இன்னும் நம்ம நிறைய பேர் சாக போறோம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போம். மூணு வருஷமா ராத்திரி பகலா அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க. ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிருக்கணுமே. அது பூமிக்கு வெளியே வந்த உடனே என்ன செஞ்சதுன்னா, என்ன செஞ்சது? பூமியோட மொத்த பாப்புலேஷன்ல 95% அழிச்சிருச்சு. அதுங்க சாப்பிடுறதுக்கோ இல்ல தூங்குறதுக்கோ கூட நிறுத்தல. நீ என்ன சொல்ல வர? வேட்டையாடிகள் சாப்பிடுறதுக்கு கொல்லும், ஆனா ரீப்பர்ஸ் கொல்றதுக்காக கொல்லுது. அது நம்மள மட்டும்தான் கொண்டிருக்கு. அது இந்த மனுஷங்களை மொத்தமா அழிக்க நினைக்குது போல. இதுல எதுவும் மாஸ்டர் பிளான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீனா. நீ சொன்னது மாதிரி அதுங்க வேட்டையாடிங்க, நாம அதுக்கான ஏற. அதை நான் சொல்லல, கேட்டி சொன்னா. அப்ப நீ என்ன சொல்ற? எதுவும் இல்ல, இது வெறும் கேள்விதான். ஆனா எனக்கு பதில் தெரியணும்.
ஒருவேளை நீனா சரியா சொல்லியிருந்தா, அதுங்களை கொல்ல வழிய கண்டுபிடிச்சிருந்தா? நான் அவளை நம்ப மாட்டேன். ஏன் நம்பல? அவ பண்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன நான் அர்த்தம்? என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும்னா அவளால தான் முடியும். ஒரு பிசிசிஸ்ட். அதுக்காக தன்னை கடவுளா நினைச்சுக்க கூடாது. பிசிசிஸ்ட் எல்லாருமே அப்படிதான். அவங்க அப்படிதான் வாழ்வாங்க. கடவுளோட ரகசியங்களை கண்டுபிடிப்பாங்க. எனக்கு புரியுது, நீ அவளை நம்புற. ஆனா இது ஒரு சூசைட் மிஷன். உலகத்தை காப்பாத்துறது ஒண்ணும் உன் வேலை இல்ல. அப்ப என்னோட வேலை என்ன? உயிரோட இருக்கிறது தான். நம்ம முதல்ல சந்திச்சப்போ ஏதோ வித்தியாசமா சொன்ன. அது பிரசவத்தின் போது கிட்டத்தட்ட சாகிறதுக்கு முன்னாடி. இப்ப நம்ம கையில 1 பவுண்ட் எடையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை இருக்கு. இது நிச்சயம் ஹண்டருக்காக தான். இல்ல, ஹண்டருக்காக இல்ல, நீனாவுக்காகவும் இல்ல. ரீப்பரை கொல்லக்கூடிய ஆளா இருக்கணும்னு அவ நினைக்கிறா. அதுக்காக சாகவும் தயங்க மாட்டா. அவ ஒன்னும் சூசைடல் இல்ல வில். அவ காலத்துக்கும் அழியாம இருக்க நினைக்கிறா. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இல்ல, இதுவரைக்கும் இருந்ததும் இல்ல. அவ எப்பவும் கொஞ்ச நேரம் தான், அதுவும் அவனுக்கு ஃபில்டர் தீந்து போறதுக்கு முன்னாடி. அது இன்னும் 1 வருஷத்துக்கு தாங்கும். அதுக்கப்புறம் ரீப்பர்ஸ் கீழே தான் இருக்கும். அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இன்னொரு 1 வருஷத்தை கடக்கணும். அதுதான் வித்தியாசம். நம்ம வெளியே வரத்துக்குள்ள இருட்டிடும். நைட்ல நம்ம சிட்டிக்கு போக முடியாது. அந்த பக்கம் ஒரு ரேஞ்சர் ஸ்டேஷன் இருக்கு. விடிற வரைக்கும் அங்க இருக்கலாம். அங்க என்ன பிளான் இருக்கா? இது லெவல் 9. அங்க இருக்கிற ஏணி மூலமா லெவல் 8க்கு போகலாம். 8ங்கிறது மலையை தாண்டி இருக்கு. 2.2 மைல். 8023 அடியில அந்த பக்கமா வெளியே வருவோம். அப்ப நம்ம போல்டர்ல இருந்து 12 மைல் மேற்குல இருப்போம். லெவல் 8க்கு கீழே இருக்கிறது எல்லாமே லைனுக்கு கீழே தான் இருக்கும். நம்ம 8023 அடியில எக்ஸிட் ஆறோமா? ஆமா, சரி. இது எக்ஸாக்ட் வேல்யூவா? கண்டிப்பா தெரியும். இந்த டனல் ஸ்ட்ரைட்டா தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது நடுவுல எங்கேயும் வளையாதா? அது நம்மள லைனுக்கு கீழே கொண்டு போயிடாதா? இல்ல அதை பத்தி யோசிக்கவே இல்லையா? ஐயோ, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாத. நம்ம லைனுக்கு கீழே போக போறோம் இல்லையா? வில், எவ்வளவு தூரம்? 231 யார்ட்ஸ். என்ன? டனலோட 2 வாயிலும் 8000 அடிக்கு மேல இருக்கு. அதனால ஒண்ணும் இல்லையா? இந்த டனல்ஸ ஹெர்மெட்டிக்கலா சீல் பண்ணல. மைனோட கீழ்ப்பகுதி கொண்டு போற எந்த வழியும் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ரெஃப்யூஜியை விட்டு வந்தப்பவே நீ எங்க கிட்ட இதை சொல்லிருக்கணும். அது வெறும் 231 யார்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஒரு 1/2 மைல் தூரத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா உன் டிராக்டர் தான் இல்ல, சொல்லு. அப்படி சொல்லாது. இப்பதான் சொல்லுச்சே. அது தரைக்கு மேல 1 மைல் பாறை கடியில எல்லாம் இது வேலை செய்யாது. 45 செகண்ட் தான் கீழே இருப்போம். அதுக்கே அது கவலைப்படுற. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரும் வெல். அதுக்காகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம அப்படி இல்ல. அதால இருட்டுல பார்க்க முடியும். நம்ம எக்ஸேல் பண்ற கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடையும் அதால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பயங்கர ஃபாஸ்டா அதால மைண்ட்குள்ள வர முடியும். ஓகே. நீ ரொம்ப சத்தியம் பண்ற. வாயை மூடி கேட்டே. அது நல்லதா. வாங்க போலாம்.
என்ன பிரச்சனை? முதலையே சொன்னல ட்ராக்கர் அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்யாதுன்னு. நோ, வாய்ப்பே இல்ல. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? நோ நோ, அடிச்ச. கதவை மூடி வெல்ட் பண்ணிருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? லெவல் 7க்கு இறங்கி போகணும். அது லைனை தாண்டி கீழே போயிடும் வில். தெரியும். அது எவ்வளவு தூரத்துக்கு? ஒரு 1000 yards போகணும். என்னது 1000 yards-ஆ? அது 10 ஃபுட்பால் ஃபீல்டுக்கு சமம். அப்புறம் அந்த பள்ளத்தாக்கெல்லாம் செங்குத்தா இருக்கே, எப்படி நம்ம தவிர்க்க முடியும்? ஆமா, போறது கஷ்டம்தான். ஒண்ணு துணிஞ்சு இறங்கணும், இல்ல திரும்பி போயிடணும். ஆனா நான் திரும்பி போறதா இல்ல. உங்களை யாருக்காவது உயரன பயமா? இல்ல, எனக்கு மான்ஸ்டர்ஸ்னா தான் பயம். நம்ம கீழே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? வேகமா ஓட போறோமா? நம்மளால அங்க ஓட முடியாது. அப்படி ஓடினா நம்மள நாமளே டயர்ட் ஆக்கிப்போ. ரொம்ப சத்தமா அதோட அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூச்சுல வெளியே விடுவோம். அதனால அதுங்க நம்மள 1 மைல் தூரத்துல இருந்து ட்ராக் பண்ணிடும். அதுக்காக தான் அதோட டென்டக்கல்ஸ் முடிவுல இருக்கிற அந்த லைட். சூப்பர். அதனால பொறுமையா நிதானமா போகணும். நீ ரெடியா இருக்கியா? இல்ல, ஒரு நிமிஷம் பொறுங்க. என் சாவை பத்தி நானே யோசிச்சுக்கிறேன். நான் நினைச்சதை விட நீ ஃபன்னியா தான் இருக்க. தேங்க்ஸ். நான் நினைச்சதை விட நீ புத்திசாலியா இருக்க. சோ அதுங்க வந்தப்போ நீ எங்க இருந்த? ரீபர்ஸ் தோன்றதுக்கு முதல் நாள் நைட்டா என்னோட பாய் ஃப்ரெண்டு நானும் ஒரு சண்டை போட ஆரம்பிச்சோம். அவன் என் முகத்துல அடிச்சு என் மூக்க உடைச்சிட்டான். என்ன? ஆமா. நீ என்ன பண்ண? பதிலுக்கு ஃப்ரைங் பேனை வச்சு அடிச்சுட்டு அவன் காரை திருடிட்டு நான் நெதர்லாந்து வந்துட்டேன். தேவைதான். எப்படியும் மறுநாள் காலையில ரேடியோல நான் நடந்ததை கேட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நான் ஃபயர் ரோடுக்கு வந்து ரெஃப்யூஜியை கண்டுபிடிச்சேன். வாழ்க்கை சில நேரங்கள்ல இப்படிதான் இருக்கும். ஆமா. அப்புறம் அந்த கொலகார பூச்சிகள் பூமியில இருந்து வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போச்சு. நீ பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகலாம். தயவு செஞ்சு இந்த ஏணியில இறங்கி போலாமா? இந்த பக்கம். நம்ம பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை நான் கற்பனை பண்றேனோ? வெயிட் பண்ணு.
ஒரு லைட்டை மறைச்சுக்கோ. என்ன? நான் சொல்றது செய். அது ஓடுங்க. சீக்கிரம். போங்க போங்க போங்க. இதோட முடிஞ்சது. போங்க 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 போங்க. இது ஒரு டெட் எண்ட். இந்த பக்கம் வாங்க. தலையில இருக்க லைட் ஆஃப் பண்ணுங்க. அது நம்மள கார்பன் டை ஆக்சைடு வச்சு ட்ராக் பண்ணும். அப்ப என்னதான் பண்றது? மூச்சு விடக்கூடாது. இங்க ஒரு வழி இருக்கு. போ 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 போ. சீக்கிரம் போ. சீக்கிரம் சீக்கிரம். கேட்டி இரு, நாங்களும் வரோம். கேட்டி, இங்க வெளிய போக வழி இருக்கு. கேடி கேட்டி. கேடி நோ. No. இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போயிடுச்சு. நம்ம இந்த டன்னலுக்குள்ள வந்த வழியாவே அவளை இழுத்துட்டு போயிடுச்சு. அவ என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பா? அது மறுபடியும் வருது. அது என்னது? அட கடவுளே, அது ஒரு ஏணி. நீங்க வா.
நீ இன்னும் கடவுளை நம்புறியா? நான் பிடிவாதக்காரி. என்ன வேண்டிக்கிட்ட? பழிக்கு பழி. பார்க்க ஓகேவா இருக்கு. இது ஸ்டார்ட் ஆகுமா? அதுக்குள்ள ஃப்ரெஷ் பேட்டரி இருந்தா ஸ்டார்ட் ஆகும். டயர்ஸ் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கான பரவாயில்ல, பாத்துக்கலாம். வா. நான் இந்த மாதிரி ஒரு 1000 பார்சல்களாவது செஞ்சிருப்பேன். ஒவ்வொரு ராத்திரியும் தாரா ஹண்டர் கிட்ட டின்னருக்கு என்ன வேணும்னு கேட்பா. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் மேக் அண்ட் சீஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு காரணம் சீஸ்ல இருக்கிற மில்க் புரோட்டீன் கேசன். இது மார்ஃபைன் மாதிரி ஈஸியா அடிக்ட் பண்ணிடும். சாரி. எனக்கு டேராவை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ கடைசியா நேசிச்சாலும் அவன் மட்டும் தானும் புரியுது நீனா. கேட்டியும் எனக்கு பிடிக்கும். அவளையும் நான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அந்த சுரங்கத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருக்க கூடாது. எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாம மலை மேலேயே ஏறி போயிருக்கலாம். அவ மரணத்துக்கு நீதான் காரணம் நினைக்கிறியா? குற்ற உணர்ச்சிலாம் வேண்டாம், கோவப்படு. இப்பெல்லாம் நான் எதையுமே உணர்றதில்ல. அது ரொம்ப தப்பு. கோவத்தை வேஸ்ட் பண்றது மோசமான விஷயம். உனக்கு தெரியாததா? ஒன்ன மாதிரிதான். நான் ஒன்னும் உன்னை வெறுக்கல நீனா. ஆமா, நீ வெறுக்கிற. நானும் தான். உன் பழைய லேப்ல என்ன இருக்கு? பெரக்லேஸ், மெக்னீசியம் ஆக்சைடோட கியூபிக் வெர்ஷன். ஓகே. ரீப்பர்ஸோட ஸ்கேல்ஸ் தொலைக்க முடியாதது. காரணம் அது எலக்ட்ரிக்கலா சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறியா? என் கணிப்பு சரியா இருந்தா ஒரு புல்லட்டோ ஒரு ப்ரொஜெக்டைலோ பெரிக்லேஸோட சேர்ந்து அதை தாக்குச்சுன்னா அது தியரட்டிக்கலா ஒரு நொடியில மில்லியன் வோல்ட் வேறுபாடை ஏற்படுத்தி அதை வெடிக்கும். கட்டுப்படுத்த முடியாத உள்ளெரிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மேஜிக் புல்லட் மாதிரியா?
நீ இவ்ளோ நாளா யோசிச்சு இதை தான் கண்டுபிடிச்சியா? அதாவது ஒரு மேஜிக் புல்லட்ட. அது ஒண்ணும் மேஜிக் கிடையாது, அது சயின்ஸ். அது ஒரு கெஸ் இல்ல, அது ஒரு ஹைபோதசிஸ். இப்படிதான் இருக்கும்னு நீயா அனுமானிச்சத? டாரா என்ன நம்புனா. ஹண்டரை ஒரு விஷயம் காப்பாத்துதுன்னா டாரா எதை வேணாலும் நம்புவா. அது உனக்கும் தெரியும். அதனாலதான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் நீ சாகடிச்சிட்ட. என் மனைவி, நம்ம நண்பர்கள். நான் முதலே அவளை போவேணான்னு சொன்னேன். உன் பேச்சை கேட்கறது சூசைடுக்கு சமம்னு சொன்னேன். ஆனாலும் நீ இங்க தானே இருக்க, என் கூட ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருக்க. ஆரம்பிக்கலாமா? அஞ்சாவது மாடி. இந்த பக்கம். அந்த பக்கம் பார்க்காத. நான் பார்த்தாக்கணும். எங்க இருக்குன்னே தெரியல. எல்லா பெட்டிகளும் இங்க தானே இருக்கணும். அது சரியா தெரியல, ட்ராக்கர்ல எதுவும் காட்டல. அது வேற எங்க இருக்கும்? ஓஆர்ல இருக்கணும். அப்படிதான் இருக்கும், வேற கேள்வியே கிடையாது. இந்த பக்கம். வில்வா, நம்ம சீக்கிரம் போயாகணும். வந்துட்டேன். அது கிட்ட வந்துருச்சு. எனக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சிடும்.
கிடைச்சிடுச்சு. ஆல்ரைட், சீக்கிரம் வா. வா வா வா. போலாம். போலாம். அட கடவுளே, காப்பாத்து. ஐயோ கடவுளே. போ போ போ. இங்க இந்த பக்கம். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். இல்ல அப்படிலாம் இல்ல. படிபடியா போலாம். நீ என்ன பண்ற? நான் பின்னாடியே வரேன். போ. நான் தான் உன்னை ஓட சொன்னேனே. நான் அதை கவனிக்கல. அது செத்துருச்சா? அசையலையே. ஆமா அண்ணா. ரைட். நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பியாகணும். லேப் மூடி இருக்கு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எனக்கு பெரிக்ளாஸும் மெக்னீசியம் ஆக்சைடும் தேவைப்படுது. நான் சீக்கிரம் ஹண்டர் கிட்ட இது போகணும். உன் பையனை பத்தின விஷயத்தோட பெருசானது. என் பையனை விட பெரிய விஷயம் வேற எதுவும் இல்ல. நீ இங்க வரதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்ட? 6 மாசம், 1 வருஷம், திரும்பவும் இங்க வந்துட்டல. நம்மளால அதை கொல்ல முடியும்னு நம்ம நிரூபிச்சு அது ரெஃப்யூஜிக்கு காமிச்சோன்னா மலை உச்சியில மாட்டிட்டு இருக்கிற எல்லாராலையும் அதை பண்ண முடியும். மொத்த உலகமும் வந்து நம்ம கூட சேர்ந்து சண்டை போடும். எல்லாரும் நம்ம சொல்றதுக்கு முரண்படலாம். ஆனா நான் கேட்டி பக்கம் தான் இருக்கேன். நம்ம எப்பவுமே இப்படி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் அதுங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும். ஆனா எனக்கு உன் உதவி தேவை. என்னால தனியா பண்ண முடியாது. சரி வா. தராசு எடுத்துக்கோ.
ட்ராக்கர்ல எதுவும் காட்டல. எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேணும். நான் அது வரைக்கும் பாத்துக்கிறேன். Thank God. உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இருந்துச்சு. நீ உங்களை பத்தி சொன்னதே இல்ல. இல்ல. இது காஞ்சதும் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அதுக்கு சில நிமிஷங்கள் ஆகும். இது உனக்கு தேவைப்படும்னு நினைச்சேன். சம்பவம் நடந்தப்போ நான் இங்கதான் இருந்தேன். அது ஒரு சனிக்கிழமை. ஆனா என்னோட டீம் ஒரு திருப்பு முனைக்காக காத்திருந்தது. கோபால்ட்டை பயன்படுத்தி பேட்டரியில எலக்ட்ரான் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணா அது 3 மடங்கு எஃபிஷியன்டா இருக்கும். என் உலகம் அழிஞ்சப்போ நான் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பேட்டரிஸ். பில்லி, என் 7 வயசு பையனுக்கு அன்னைக்கு ஒரு சாக்கர் கேம் இருந்துச்சு. அந்த வயசு பசங்க சாக்கர் கேம் விளையாடுறத பாத்திருக்கியா? ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. மோசமான விஷயம் என்னன்னா நான் அந்த கேமை பார்க்க போகல. என் ஹஸ்பண்ட் 2 வாரம் டிராவல்ல முடிச்சிட்டு அப்பதான் திரும்பி வந்தாரு. நான் அம்மா மருந்து டயர்ட் ஆயிட்டேன். உன்னால இப்ப எதுவும் செஞ்சிருக்க முடியாது. அவனை கடைசியா ஒரு வாட்டி என் கையில தூக்க முடியாம போயிடுச்சு. தேரா விஷயத்துல நீயும் இதையும் யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ என் கூட வரத்துக்கு நான் ஒத்துட்டு இருந்திருக்க கூடாது. நான் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா இருந்துட்டேன். அதுங்களை அழிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு நினைச்சேன். ஆனா அது தப்பு. உனக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னா உன்னை விட அதிகமா நானே என்ன வெறுக்கிறேன். என்ன நானே பழி சொல்லாம இருக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் ஓ மேல போட்டுட்டேனோ என்னவோ. அவ எப்படியும் போக போறான்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. நானும் போக விட்டுட்டேன். உன்னை நீயே குறை சொல்ல முடியாது. தப்பு 2 பேர் மேலேயும் இல்ல. கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்ல. All right. நீ முயற்சி பண்ண நீனா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண. வீட்டுக்கு போவில். போய் உன் பையனை காப்பாத்து. இன்னும் ரொம்ப நேரம் இல்ல. நீ என்ன பண்ண போற? நான் இங்க இருக்க போறேன். வேற சில விஷயங்களை முயற்சி பண்ண போறேன். என்னால அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. நம்ம நீ ஒன்னா என்னை தான் கூட்டிட்டு போகணும். வந்துட்டேன். இது முடியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இல்லனா அது என்னையே முதல்ல நீனா. கொள்ளட்டும். இங்க பாரு, என் கார் இன்னும் வெளியே தான் நின்னுட்டு இருக்கு. நான் இதை சரியா செஞ்சுட்டா நான் தப்பிச்சு வர உன் உதவி தேவைப்படாது. உன் பின்னாடியே நானும் வந்துருவேன்.
ஒருவேளை சரியா வரலன்னா நீயும் என் கூட சேர்ந்து சாகிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. போ, போய் ஹண்டர் கூட இரு.
முடிஞ்சது. இதுக்கெல்லாம் மெஷின்ஸா? அதுங்க நம்மள வேட்டையாடோம்னா சாப்பிடாது, அதுங்க தூங்காது, மூச்சு விடாது, 8000 அடிக்கு மேல 1 இன்ச் கூட போகாது. இதுங்க உயிரினங்கள் இல்ல, எல்லாம் ப்ரோக்ராமிங். யாரு பண்ணிருப்பா? நல்ல ஷாட். தேங்க்ஸ். ஆனா ஏன் 8000 அடி? எனக்கு ஐடியாவே இல்லை. உன் கார் இன்னும் ஓடுதா? 1/2 மைலுக்கு முன்னாடியே ரேடியேட்டர் வெடிச்சிருச்சு. கடவுளே, அதுங்களுக்கு கொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகத்துக்கு அவங்கள முறையடிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு பைரேட் பிளாக் ஏத்தும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். டாடி, நான் சொன்ன மாதிரி வந்துட்டேனா? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். உள்ள போலாம். ஏய், அது பாத்தியா? அவங்க சாதிச்சிட்டாங்க. நாங்க பாக்குறத நீங்களும் பாக்குறீங்களா? ஆமா, நாங்களும் அதை பாக்குறோம். ஆமா, எங்களுக்கும் இங்க இருந்து நல்லாவே தெரியும். எங்களால தெளிவா பார்க்க முடியும். இது லாஸ்ட் கேர்ள்ஸ் ரெஃப்யூஜி. 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச உலகம் ஒரே ராத்திரியில மாறிடுச்சு. நம்ம வீடுகளை இழந்தோம், நம்ம சமூகத்தை இழந்தோம், அதை விட நம்ம நேசிச்சவங்களை நிறைய இழந்தோம். ஆனா இப்ப வரைக்கும் 8000 அடிக்கு மேல ஏன் நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு நமக்கு தெரியல. ஆனா இனியும் அந்த விதிகளை மதிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ரீப்பர்ஸ் நமக்கு கிரகத்தை ஆக்கிரமிக்க நினைச்சது. மலைகளுக்கு மேல ஏத்துனா நம்ம செத்துருவோம்னு அதுங்க நினைச்சது. ஆனா நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோம். ரொம்ப சீக்கிரமே நாம் அதுங்களோட மோத வேண்டி இருக்கும். அது ஏன் இன்னைக்கா இருக்கக்கூடாது?